ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, பல்லவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, எல்லோரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, யாரும் பேசக்கூட மாட்டாங்க இல்லையா, அப்படியே கதையை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பல்லவன் ஃபஸ்ட்டு சேரன்கிட்ட தான் இங்கே பேசுகிறதுக்கு போவார். பேசவே மாட்டார், அவர் விடுறா அப்படின்ற மாதிரி தான் போவார். உடனே சோழன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் பேசுவாங்க. 2 பேருமே பேசாத அவாய்ட் பண்ணுவாங்க. பல்லவன் அழுதுகிட்டே ரூமில் உட்கார்ற மாதிரி தான் காமிப்பாங்க. உடனே சோழன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அண்ணா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சேரனை பார்த்து கேட்பாங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல்றா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க, என்கிட்டையும் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் பேசுகிறதுக்கு போவார். எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார ரூமில் அழும்போது பார்த்திங்கன்னா, நிலா பல்லவன் மேலே பாவப்பட்டு உள்ளார பேசுவாங்க. எப்படி உனக்கு காயத்ரி பழக்கம், காயத்ரிக்கிட்ட எப்படி பேச ஆரம்பித்த நீ, உனக்கு காயத்ரி ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நிலா கேட்டதுக்கு இவர் பல்லவன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பிடிக்கிறதுனா இப்போது சந்தா பேசணுன்னு வந்தாக்கா நேராக சேரன் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கே சேரன் அண்ணாக்கிட்ட பேசலையா, இல்லை வானதி பாண்டியன்கிட்ட நம்ம வீட்டில் பேசலையா, அப்போ நீ நார்மலாக பேசுகிறவளாக இருந்தாக்கா நான் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, நீ எதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு அங்கே லாட்ஜுக்கு எதுக்கு போன நீ அப்படின்ற மாதிரி தான் நிலா கேட்டதுக்கு பல்லவன் என்ன சொல்லுவார்னா, நான் சும்மா பேசுகிறதுக்கு தான் நீ போனேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா, சரி ஆறுதல் படுத்தலான்னு தான் போனேன், அதுக்கப்புறம் பேச பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன், சரி அங்கே போய் பேசிட்டு வரலாம், வெளியில் எங்கன்னா பேசினாக்கா பிரச்சனை வரும், ஏற்கனவே சோழன் அண்ணாக்கும் காயத்ரி கிட்ட பேசும்போது பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால் அந்த பிரச்சனை எதனா நம்ம பேசும்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ என்னவோன்றதுனால தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போய் பேசினேன், மற்றபடி எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனில் நான் கூட்டிகிட்டு போகல அவளை அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் நிலாக்கிட்ட சொல்லுவார். இந்த விஷயத்த பற்றி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறவனே காயத்ரி கிட்ட பேசுகிற விஷயத்த மட்டும் நீ எப்படி மறைச்ச, ஒளிஞ்சு பேசுனது எல்லாமே காயத்ரி கிட்ட தானா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பல்லவன் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். என்ன இன்டென்ஷன்லடா அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன், ஃப்ரெண்டுன்ற அது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சரி அது உன் பர்சனல்னு வச்சுக்கோ, எவ்வளோ காஃபி ஷாப் இருக்குது, எவ்வளோ பார்க் இருக்குது, எவ்வளோ வெளியில் இருக்குது இடங்கள்லாம், அங்கெல்லாம் போய் பேச விட்டுட்டு நீ எதுக்கு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போன, அந்த பொண்ணு சைட்லேயே நீ யோசிக்கணும் இல்லையா, அவங்க வீட்டில் அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது யோசிச்சு பார்த்தியா, காலேஜில் எப்படி நடத்துவாங்கன்றது யோசிச்சு பார்த்தியா, நீ எதையுமே யோசிக்காத உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போனேன், அந்த பொண்ணுகிட்ட எதனா பேசினியா, அவள் எதனா திரும்ப கால் பண்ணாலா, அவங்க வீட்டில் கூட்டின்னு போனன்ட்டு எதனா சொன்னாலா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க அண்ணே நான் கால் பண்ணலை, அவளும் எனக்கு கால் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி அண்ணன் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பல்லவன் சொன்னதுக்கு, நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ பண்ண வேலைக்கு எல்லாரும் உடனே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா, இது என்ன சினிமாவா அப்படின்ற மாதிரி தான் நிலா கேட்குறாங்க. நீ பண்ணிட்டு வந்த தப்புக்கு யாராக இருந்தாலும் பேசவே மாட்டாங்க, வீட்டு விட்டே துரத்தி விட்ருவாங்க, ஆனால் ஏதோ உனக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அது பேசுவாங்க, அவங்களுக்கு நீ இந்த மாதிரிலாம் செய்வேன்றது அவங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பேசாது தான் இருப்பாங்க, அவங்களுக்கா எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுவாங்க, நீ சும்மா போய் 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 என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இதுவே பண்ணி டார்ச்சர் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவார். சரின்ட்டு இவங்க தோளில் சாய்ச்சி, சரி எதுக்கும் அழாத, எல்லாமே மாறும், ஒழுங்காக இரு இனியாவது அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. உடனே சோழனையும் பாண்டியனையும் தான் காமிப்பாங்க. என்னடா பிரச்சனை உனக்கும் வானதிக்கும், எப்போ பார்த்தாலும் ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் லவ் பண்ணால் கூட சண்டை போடுவாங்க, ஒரு நார்மல் ஃபைட்டாக இருக்கும், ஆனால் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, வார்த்தையை விடுறீங்க ரொம்ப, இதே நானும் நிலா கூட பாரு, என் மேலே அக்கறை அவளுக்கு இருக்கும், அவளுக்கு என் மேலே அக்கறை இருக்கும், அப்படி தான் சண்டை இருக்கும், அந்த சண்டை கூட சும்மா அப்படியே சாஃப்டாக முடிகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீயும் வானதியும் சண்டை போட்டால் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, பேசாத அவளை விட்டுடாண்டா அப்படின்ற மாதிரி சோழன் பாண்டியனை பார்த்து கேட்பாங்க.
பாண்டியனுக்கு வந்து என்னடா நீ இப்படி சொல்கிற, என்னால் அவளை விடவும் முடியல, அவகிட்ட பேசாமல் இருக்கவும் முடியல, பழகாமல் இருக்கவும் முடியல, விடவும் முடியல அப்படின்ன. ஓ நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இப்போ நேத்திக்கு வீட்டில் எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பாண்டியன் வந்து நினச்சி பார்ப்பாரு. உன் நிலா அன்னைக்காக நீ வீட்டை வந்து வைக்கவும் போவீங்க விற்கவும் போவீங்களா, அப்போ அவங்களுக்கு ஒன்றுனா எல்லாத்தையுமே செய்வீங்க, எனக்காக எதுவும் செய்யவே மாட்டிய நீ அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரச்சனை பார்த்து தான் பேசுவா. அது எப்படி இவங்ககிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எப்பயும் நடக்கிற பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிப்பார். அதுக்கு சொல்லலை, ஒரு லவ் பண்ணுறேன்னா ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது பேர் லவ் எல்லாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். இது எனக்கும் தான் தெரியுது, என்ன பண்ணுறது, எந்த பேச்சு ஆரம்பித்தாலுமே ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது. சரி யார் இப்போ சைடில் வந்து சண்டைன்றது வந்து அதிகமாக வருதுன்னும் போது அவள் சைடில் தான்னும் போது இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். அப்போ வானதி சைடில் தான் அதிகமான சண்டை வருது அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்லும் போது சோழன் என்ன சொல்லுவார்னா, எதுக்குடா இப்போ இல்லைன்னா கூப்பிட்டு பொறுமையாக சொல்லி பார்க்கலாம் இல்லையா, இப்போ என்ன ரீசனுக்காகனா அதான் நிச்சயதார்த்தத்துக்கு வரல இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் சண்டைன்னு, அதுதான் சண்டை போட்டுட்டு பேசாத இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகிட்டிங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சண்டை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எதை பேசினாலும் சண்டை போடாத இருந்தால் அன்றைக்கி அந்த நாள் நல்லா போச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போடுறேன், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே அந்த நேரத்தில் வானதி வருவாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா, என்ன இங்கே உட்காண்ட்ருக்குறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சும்மா தான் வந்தேன் அப்படின்ற, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பீங்க, இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை சும்மா காலேஜ்லேருந்து இப்போ தான் வரியா, என்ன படிக்கிற, என்ன டிகிரி முடிக்கிறேன், இல்லை முடிச்சிட்டா நான் ஃபார்மசி தான் வைக்கலான் இருக்கிறேன், உங்கள் வீட்டு சைடில் தான் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன், நான் அந்த இடத்துல சந்தில் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, பாண்டி வச்சுருக்கிற மாதிரி இங்கே மெயின் ஷாப்பில் அந்த மாதிரி மெயின் ரோட்டில் வந்து ஏதோ ஒரு ஷாப் வாடகை எடுத்து அந்த இடத்துல ஃபார்மசி வச்சுக்கோ அப்படின்னா, அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து வானதி சோழங்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் யோசித்து சோழன் வந்து, நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா வானதி, வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, உங்கள் வீட்டில் எதனா தேடுவாங்களா லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே லேட்டாக தான் போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் வாங்க அப்படின்ற மாதிரி தான் வானதி வந்து சோழன்கிட்ட போவேன். சரி இவரும் சோழனும் வந்து பாண்டியன்கிட்ட பர்மிஷன் கேட்டு, இந்த மாதிரி வானதியை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நான் எங்கேன்னு கேட்டதுக்கு நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோழன் தான் வந்து வானதி கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. என்ன வானதி, எப்போ பார்த்தாலும் பாண்டிக்கும் உனக்குமே சண்டையாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராத விட்டுட்டாங்க இல்லையா, அதுதான் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தான் சண்டை போட்டுட்டீங்க, சமாதானம் ஆகிட்டீங்க, அவன் தான் வந்து உன்னை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டான்ல, சாரி கேட்டான்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வானதி உடனே என்ன சொல்லுவாங்க, சேரனுக்கு சந்தா வந்து எவ்வளோ அவங்கள லவ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறாங்க, இப்போ நீங்கள் உங்களையும் எடுத்துக்கோங்களேன், உங்கள் லவ் வந்து ஒரு டூப்ளிகேட் கல்யாணம் தான், ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நிலாக்காக செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என் விஷயத்தை விடு வானதி, முதல்ல நீ எதுக்கு சண்டை போடுற அதை சொல்லுன்னு, இல்லை ப்ரோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான், அதையும் சொல்கிறேன் கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ என் விஷயத்தில் என்ன, இப்போ எதுவாக இருந்தாலும் நிலாக்காக செய்கிறீங்க, நிலாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யும் பொழுது இப்போது எனக்காக ஏன் பாண்டியன் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறேன், இப்போது ஒரு நாளைக்கு 5 வாட்டி கால் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன், ஆனால் ஒரு வாட்டி தான் கால் பண்ணுவார், ஆனால் பண்ணாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு எனக்கு வேலை இருக்குது இது இருக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிடுவார். நான் பாட்டுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நானாக தான் அவனை தேடி வரணும். அப்படி இல்லை வானதி, இப்போ கூட நீ நிச்சயதார்த்தத்துக்கு பேசாத விட்டுருந்த, அவன் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தான், நைட்டெல்லாம் அவன் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு சரியாக சாப்பிடாம ரொம்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உண்மையாவா எப்போவுமே என்னை நினச்சிக்கிட்டே இருப்பாரா, என்னை ஃபோனில் என் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டேவா இருப்பார் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் வானதி, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன், அவன் என் தம்பி இல்லையா, அவன் எவ்வளோ உன்னை நினைக்கிறான், எந்த அளவுக்கு மிஸ் பண்ணான், இப்போ அவனாக தானே உன்னை தேடி வந்தான் இல்லையா, நீயா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் என்கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லியும் வராதட்டனோ அதனால தான் அவராக தேடி வந்தார் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து சோழன் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு இல்லைம்மா, இப்போது நீ இப்போ சண்டை போட்டால் ஒரு காரணத்தோடு சண்டை போடணும், சும்மாவே சண்டை போட்டால் அப்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா பாண்டியனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவார்.
அதுக்கு இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூட்டில் போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோழனுக்கு வந்து ஏன்டா வானதியை உட்கார வச்சோம், ஏன்டா அவளை பேச ஆரம்பிக்க வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. தலையிலே அடிச்சுப்பார், ஏன்டா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஃபுல்லாக கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் என்ன நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைக்கணும், சாப்பிடும்போது நினைக்கணும், தூங்கும்போது நினைக்கணும், எனக்கு டெய்லியும் கால் பண்ணணும், என்னை தேடி வரணும், என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போய் விடணும். அதுக்கு சோழன் கடுப்பாக என்ன சொல்வார்னா, ஏம்மா 24 மணி நேரம் உன்னே நினச்சிங்கன்னா அவன் பொழப்பை பார்க்க தேவையில்லையா, அவன் வேலை செய்ய தேவையில்லையா, சம்பாதிக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, அப்படியும் இருந்து இப்போல்லாம் லவ் பண்ணுறாங்கள போய் பாருங்கள், எல்லாம் அப்படியே உருகி உருகி லவ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தேடி வராங்க. நீங்கள் என்ன எனக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஏம்மா இதெல்லாமாம்மா லவ் அப்படின்ற மாதிரி வந்து தான் சோழன் வந்து கேட்பார். உடனே வந்து வண்டியை ரிட்டர்ன் பண்ணிவிடுவார். என்ன எங்கேயோ வெளியில் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, பாதியிலே நிறுத்திட்டீங்களே அப்படின்னு. நம்ம கடைக்கே போயிடலாமா வாமா அப்படின்ற மாதிரி தான் திரும்பவும் மெக்கானிக் ஷாப் கூட்டின்னு போவாங்க. வானதியை அங்கேருந்து இறக்கி விடுவாங்க. இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சோழன் நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படிடா இவளை கட்டி மேய்க்கிற, இவளை எப்படிடா செலக்ட் பண்ண, இப்படி பேசியே டார்ச்சர் பண்ணுறா பாண்டி, நீ பாவம் தான்டா பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. தயவுசெய்து சொல்கிறான் பாண்டி, நீ வானதியை விட்டுட்டு வேறு ஏதாவது நல்ல பொண்ணையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழனுடைய பதிலாக இருக்கும் பாண்டியன் கிட்ட. உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, சோழன்கிட்ட, என்ன சோழன் நீயே இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். பின்ன என்னடா பேசுகிறா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறாடா, என்னால் முடியலடா, நானே வெளியில் போகிறத கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து விட்டுட்டுனா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறா. அவளை இங்கே லவ் பண்ணணும், அங்கே லவ் பண்ணணும், கண்டினியூஸாக கால் பண்ணணும், என்னென்னவோ ஃபுல்லாக உன்னை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறா. அவள் சைடில் இருக்கிற கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேங்கிறா, உன் சைடில் இருக்கிற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் சொல்கிற, எப்படிடா அவளை மேனேஜ் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து மறுபடியும் ஒரு சோழன் வந்து பாண்டியன் கிட்ட கேட்பார். என்ன பண்ணுறதில்ல, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனுடைய பதிலாக இருக்கும். எப்பா என்னால் முடியல, நீயே அவளை கட்டி அழுதுக்கோ, இல்லைன்னா விட்டு தொலை, அது உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் வந்து நிலா தான் வந்து காமிப்பாங்க. நிலாவும் சோழனும் வந்து அந்த பத்திரத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் வைக்கிற ப்ராசஸ் தான் நடக்கும். அங்கே போயிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யாவை பார்த்து அந்த பணத்தை கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து, நீயும் திவ்யாவும் ஏதோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்பொழுது சோழன் வந்து, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற வேலைக்கு போகல, முதலாளி ஆகிறதுக்கான வழி போயின்ட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி, நீ எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், நீ எப்படி முதலாளியாக ஆகிறன்றதை நான் பார்க்குறேன், எப்படி உங்கள் ஆஃபீஸை நடத்துகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அடுத்தது பல்லவன் வந்து காயத்ரிக்கு கால் பண்ணுற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. கால் பண்ணால் அவங்க சுவிட்ச் ஆஃப்னு வரும், இல்லைன்னா கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வானதி வந்து மறுபடியும் பாண்டியனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. என்ன உங்கள் அண்ணன் வந்து ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டு கதையை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.